Hello guys, this is DCC. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேட்டையாவோட பேசிக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செஷனில் கேட்டையா வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, கேட்டையா வந்துட்டு யாரோடது, கேட்டையா சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருவோம். கேட்டையா வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் 3D கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் சாஃப்ட்வேரு. இட் இஸ் ஆல்சோ அன் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன். கேட்டையா வந்துட்டு 1977 ஃப்ரெஞ்ச் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர் ஏவியான்ஸ் மார்சல் டசால்ட் சிஸ்டம்ஸ் தான் வந்துட்டு அந்த கேட்டையாவை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க தான் அவங்களோட அந்த கேட்டையாவோட ஓனரு. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஷிப் பில்டிங் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்தாக்க ஃபஸ்ட்டு நம்ம கேட்டையாக்குள்ளே போனோன்னே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் என்னென்ன இருக்குன்னாக்க, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த காம்பனண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு பேசிக் பிளேன்ஸு 3 பிளேன்ஸ் இருக்குது. XY பிளேனு, YZ பிளேனு, ZX பிளேனு, இந்த மாதிரி 3 பிளேன்ஸ் இருக்குது. அந்த 3 பிளேனில் ஏதோ ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கோம். அந்த ஸ்கெட்சை வந்துட்டு பேட் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கெட்சை 3Dயாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்னொரு ஸ்கெட்சு போட்டு அதில் வந்துட்டு ஒரு ஹோலை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டுக்கும் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு இந்த மாடல் ட்ரீயில் ஆட் பண்ணிகிட்டே வரோம். இந்த மாடல் ட்ரீயில் ஆட் ஆக நம்மளுக்கு வந்துட்டு அந்த பார்ட் வந்துட்டு ஒன்று ஒரு ஃபீச்சராக அந்த பார்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டையாவில் வந்துட்டு என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்கெட்சர் மாடியூலு, அந்த ஸ்கெட்சு போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட் டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் மாடலிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஷீட் மெட்டல் டிசைன், அதுக்கப்புறம் அசம்பிளி டிசைன், அதுக்கப்புறம் டிராஃப்டிங். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைனிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு போட்டுட்டு அந்த பார்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஃபேஸாவோ இல்லை ஒயர் ஃப்ரேமாவோ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டிராஃப்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கெட்சர் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரொஃபைல் டூல் பாரு. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரொஃபைல் டூல் பார். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே இருக்கிறது வந்துட்டு ப்ரொஃபைலு. அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு கீழே ஆரோ மார்க் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கே பல மெத்தட்ஸ் இருக்குது. அந்த எல்லா மெத்தடும் இதில் வரும். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆப்ஷன் இருக்குது. சர்க்கிள் ஆப்ஷன் கீழே இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் சர்க்கிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஸ்ப்ளைனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எலிப்ஸு, லைன் ஆப்ஷன். இது வந்துட்டு ப்ரொஃபைலில் வந்துட்டு நம்ம லைன் போட்டுகிட்டே போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அதை டக்குன்னு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்க்காகவும் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லைன் போடுறதுக்கான ஆப்ஷன். சிங்கிள் லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது சென்டர் லைன் ஆப்ஷன், இது பாயிண்ட் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்ரேஷன் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில எடிட்டிங் ஆப்ரேஷன்ஸ் தான் இதில் பார்ப்போம். இது என்னென்னாக்கா ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபில்லெட்டு, அதுக்கப்புறம் சாம்ஃபர், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சிமிட்ரி ஆப்ஷன், இது வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ஸ் டூல் பாரில் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டெம்பரரி கன்ஸ்ட்ரைன்ட், சேஞ்ச் கன்ஸ்ட்ரைன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னன்றதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறப்போ நம்ம பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஸ்கெட்சருக்கு மாடியூலுக்குள்ளே இருக்கிற டூல் பார்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ட் டிசைன் மாடியூலுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைனில் அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு 3Dயை வந்துட்டு 2D ட்ராயிங்ஸை நம்ம வந்துட்டு சாலிட் ட்ராயிங்ஸாக 3D ட்ராயிங்ஸாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது பேர் தான் வந்துட்டு பார்ட் டிசைனு. சாலிட் பார்ட்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கனாக்கா 2D பார்ட்ஸ்லேருந்து 2D ப்ரொஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி இல்லை ரிவால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேஸ் ஃபீச்சரை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்ட்ஸை வந்துட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு அதோட ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூல் பார்ஸ், பார்ட் டிசைனில் இருக்கிற டூல் பார்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபீச்சர்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் பேர் வந்துட்டு என்னது, நம்மளோட பேட் ஆப்ரேஷனு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் பேர் தான் பாக்கெட் ஆப்ரேஷன். இது பேர் ஷாஃப்ட் ஆப்ரேஷன், இந்த இடத்துக்கு பேர் ஷாஃப்ட் ஆப்ரேஷனு. இது வந்துட்டு க்ரூவ் ஆப்ரேஷனு, இதுதான் வந்துட்டு ஹோல் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரிப் ஆப்ரேஷனு, இது ஸ்லாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மல்டி செக்ஷன் சாலிட் இங்கே இருக்குது. இது ரெண்டும் வந்து மல்டி செக்ஷன் சாலிட்ஸு. ட்ரெஸ்அப் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபில்லெட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்ஃபரில் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிராஃப்ட்டில் வந்துட்டு அதே மாதிரியே 2 டைப்ஸ் இருக்குது. இது ஷெல்லு, அதுக்கப்புறம் திக்கன் சர்ஃபேஸ்,
அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்மளோட த்ரெட் ஆப்ரேஷன், த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பார்ட் டிசைனில் நமக்கு வந்துட்டு இன்னொரு இது என்னன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்னாக்கா நம்ம வந்துட்டு XYZ ஆக்சிஸை பொறுத்து நம்ம வந்துட்டு அந்த பார்ட்டை வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் நவுத்துறோம், எந்த டேரெக்ஷனில் நவுத்துறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரு. ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா இது பேர் மிரர் ஆப்ஷன். இது வந்துட்டு நம்மளோட பேட்டர்ன் ஆப்ஷனு. பேட்டர்ன் ஆப்ஷன்லேயே நமக்கு 3 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. ரெக்டாங்குலர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் பேட்டர்னு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு அசம்பிளி டிசைன். அசம்பிளி டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம பார்ட்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஒரு 4-5 பார்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு அசம்பிள் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் வந்து நம்மளோட அசம்பிளி டிசைனு. இந்த அசம்பிளி டிசைன் அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணோம்னாக்கா ப்ராடக்ட் மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு செப்பரேட் பார்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்துட்டு அசம்பிள் பண்ணுவோம். அதை வந்துட்டு நம்ம ஒரு ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் இன்சர்ட் ஆக போகுது அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அந்த ஷாஃப்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 கன்ஸ்ட்ரெயின் இல்லை 3 கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணுவோம். ஃபிசிக்கல் அசம்பிளியில் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்துட்டு அது நகர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுப்போம். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தா தான் அது பெர்மனெண்ட்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ப்ராடக்ட் அசம்பிளி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹைராக்கின்னு ஒன்று இருக்கும். ஹைராக்கினாக்கா எது வந்துட்டு பேரண்ட் பார்ட்டாக இருக்குது, எது வந்துட்டு சில்ட்ரன் பார்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதில் இருக்கும். அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகேவா? அசம்பிளி டிசைனில் நமக்கு இருக்கிறது கன்ஸ்ட்ரெயின்ஸ் டூல் பார் இருக்கும் ஃபஸ்ட்டு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் டூல் பாரில் இங்கே பார்த்தீங்கன்னா கோஇன்சிடன்ஸ் ஆப்ஷன், இது வந்துட்டு ஆக்சிஸ் கோஇன்சிடன்ஸ் ஆப்ஷன், அப்புறம் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின், இது ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின், டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் ஆங்குலர் கன்ஸ்ட்ரெயின், இது வந்து ஃபிக்ஸ் டுகெதர், இது வந்துட்டு ஃபிக்ஸ் ஆப்ஷனு, இது ஃபிக்ஸ் டுகெதர் ஆப்ஷன், இது சேஞ்ச் கன்ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரீயூஸ் பேட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன். நம்ம வந்துட்டு நம்ம பார்ட் டிசைன்லேயே நம்ம வந்துட்டு ஒரு ஹோலை வந்துட்டு பேட்டர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஹோலில் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரீயூஸ் பேட்டர்ன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது இன்சர்ட் நியூ காம்பனண்ட். ஒரு புது காம்பனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு கொண்டு போய் நம்ம இது பண்ணுறோம். அதுதான் இந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன். இன்சர்ட் நியூ ப்ராடக்ட் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம வந்து ப்ராடக்டே வந்துட்டு புதுசாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு அசம்பிளியே நம்ம வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்சர்ட் நியூ பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு புது பார்ட்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க காம்பனண்ட்டை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் காம்பனண்ட் இருக்குது. ரீப்ளேஸ் காம்பனண்ட்னாக்கா நம்ம இந்த காம்பனண்ட் இல்லாமல் வேறு ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த அசம்பிளியை பண்ண போகிறோம், இந்த அசம்பிளி டிசைனை பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, ரீப்ளேஸ் காம்பனண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிரியேட் நியூ கேட் ப்ராடக்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஆப்ஷன் கொடுத்து ப்ராடக்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் தான் நம்ம அசம்பிளியை தான் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், அசம்பிளி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை அந்த இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த காம்பனண்ட் அப்படி இருக்குது, அதுவே இருக்குது அப்படின்னாக்க எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இல்லைனா இன்சர்ட் நியூ பார்ட்டு கொடுத்து புதுசாக வந்துட்டு பார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இல்லைனா இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிற காம்பனண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டோட இன்னொரு காம்பனண்ட் எப்படி மேட் ஆக போகுது, எப்படி அசம்பிள் ஆக போகுது அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். அது ஒரு காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குது, நம்ம பாயிண்ட்ஸு, லைன்ஸு, பிளேன்ஸு 3 க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்ஸு, இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸு, ப்ரொஜெக்ஷனு, இன்டர்செக்ஷன், சர்க்கிள், ஸ்ப்ளைனு, கார்னர், இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் டூல் பாரில் சர்ஃபேஸஸில் நமக்கு எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸஸ், ரிவால்வ் சர்ஃபேஸஸ், ஆஃப்செட் சர்ஃபேஸஸ், ஸ்வீப்பு, கிரியேட் ஃபில்லிங் சர்ஃபேஸ், அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸில் நமக்கு ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன இருக்குனாக்கா ஜாயின் சர்ஃபேஸஸ், 4 சர்ஃபேஸ் இருக்குது, 2 சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இந்த பேட்ச் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ளிட் ஆர் ட்ரிம்மு, அதுக்கப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபார்ம்னாக்கா நம்ம ஜஸ்ட் நவுத்தி வைக்கிறது. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் பார்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, ட்ரான்ஸ்லேட் இருக்குது, ரொட்டேட் இருக்குது, கிரியேட் சிமிட்ரி, ஸ்கேல் ஆப்ஷன் 4 இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் பார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒயர்ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸில் நம்ம வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசம்பிளியில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ளம்மர் பிளாக் எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணி நம்ம வந்துட்டு அசம்பிள் பண்ணுறதுன்றத ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறோம், டைமென்ஷனிங், வியூ அண்ட் கேஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த கீழே உள்ள பிளாக் அப்படியே ஒரு பார்ட்டு, மேலே உள்ள ஹவுசிங் வந்துட்டு ஒரு பிளாக்கு, சைடில் வந்துட்டு 2 போல்ட் இருக்குது. அந்த போல்ட் மேலே 2 நட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நட்டு இருக்குது, ஒரு சின்ன சைஸ் ஒரு நட்டு இருக்குது. இதுதான் லாக்கிங் நட்டு. இது நார்மலாக வந்துட்டு ஃபாஸ்ட்னிங் நட்டு, இது வந்துட்டு லாக்கிங் நட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு கீழே உள்ள பிளாக்கோட டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்கோட டிசைனில் கீழேருந்து வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் தான் நம்மளோட போல்ட் வந்துட்டு இன்சர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ட்ராயிங் போட்டு அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். அதாவது பேட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். பேசிக்காக பேட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நமக்கு பேட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். வந்ததுக்கப்புறம் அது தேவையான இடத்துல நம்ம வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம பாக்கெட் ஆப்ரேஷன் வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே உள்ள ஹவுசிங் இங்கே இருக்குது. இந்த ஹவுசிங்கை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே உள்ள ஹோல்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நட்டு, போல்ட்டு, லாக் நட்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, போல்ட் இருக்குது. இது நம்மளோட ஃபாஸ்ட்னிங் நட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட லாக் நட்டு எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிராசஸ், உள்ளே உள்ள பிராஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, இது வந்து ஸ்ப்ளிட் பிராஸாக இருக்க போகுது. அதனால் என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சைடு மட்டும் நம்ம போட்டுட்டு இன்னொரு சைடுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம், இதையே காப்பி பண்ணி நம்ம வச்சுப்போம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அசம்பிளி டிசைன் இப்படி தான் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு வரப்போகிற செக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ப்ளம்மர் பிளாக் மாதிரியே வந்துட்டு நிறைய காம்பனண்ட்ஸ் நம்ம எடுத்து எப்படி ட்ராயிங் போட்டு அதை வந்துட்டு எப்படி வந்து ஸ்கெட்சு போட்டு அதை வந்துட்டு 3D காம்பனண்ட்டாக மாற்றி அதை அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த அசம்பிளியை நம்ம டிராஃப்டிங் எப்படி பண்ணுறதுன்றத வரப்போகிற செக்ஷன்ஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய இதோட பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அவிவா E3Dயோட ஃபுல் பிளேலிஸ்ட்டு, அதே மாதிரி SP3D அட்மினோட பிளேலிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாலிட்ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் E-Planோட பிளேலிஸ்ட் ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கேன். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யூடமியில் இருக்கிற எங்கள் கோர்ஸோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் சாலிட்ஒர்க்ஸோட லிங்க்கும் இருக்குது, E-Planோட லிங்க்கும் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் DCC. ஹாவ் அ நைஸ் டே.